வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது சோமன் டேக் ரித்தாவு அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் சோமனின் உலகம் அப்படின்ற பேரில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் வினய் ஃபோர்ட் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு இயற்கை ஆர்வலரோட வாழ்க்கை அண்ட் ஸ்ட்ரகிள்ஸை சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம வினய் ஃபோர்ட்டை காட்டுறாங்க. இவர் அந்த ஏரியாவோட அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸராக இருப்பார். இயற்கையோட ஒன்றி வாழ்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நபராக காட்டுறாங்க. அதாவது இவர் சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து அண்ட் டிரான்ஸ்போர்ட் கூட யூஸ் பண்ணாமல் நடந்து போகிறது இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது முன்னின்று போராடக்கூடிய ஒரு போராட்ட குணம் கொண்டவராகவும் இருக்காரு. இதை பார்த்து ஒரு பொண்ணு இவர் மேலே இம்ப்ரெஸ் ஆகுது. அண்ட் அந்த பொண்ணையும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறமாட்டி இவர் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த ஊர் பெரிய ஆளோட இவருக்கு எப்படி ஒரு கிளாஷ் உருவாகுது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஃபர்ஸ்ட் திங்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேட்டிவிட்டி ஃபேக்டர் தான். அதாவது அவரோட அந்த வாழ்வியல் அப்படின்றதே அவ்வளோ நேச்சுரலாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இவர் இப்படி ஒரு வாழ்க்கை முறை வாழ்கிறாரு அப்படின்றது நம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த லவ் போர்ஷன், அந்த கல்யாணம் அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப ஃபேன்சியாக ஹீரோயின் அப்படின்ற மாதிரிலாம் கேஸ்ட் பண்ணாமல் த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இதில் ஹீரோயினாக போட்டிருப்பாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. ஆல்சோ என்னதான் பழைய வாழ்க்கை முறையை வந்து இவர் க்ளோரிஃபை பண்ணாலும் இவரோட ஐடியாலஜிஸ் அண்ட் தாட்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப புதுமையாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த ரிலீஜியனை பற்றி இவரோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், அதே மாதிரி பெண்களோட அந்த ஈக்குவாலிட்டியை பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இவர் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஏற்புடையதாக இருந்தாலும் ஒரு சில முரண்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதில் முக்கியமானது அந்த மெடிக்கல் ரிலேட்டடாக இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைக்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு நீட்டான படம் தான். பட் இந்த படத்தில் சில பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் அந்த ஆக்சுவல் கான்ஃப்ளிக்ட், அதாவது அந்த பெரிய ஆளுக்கும் இவருக்கும் வரக்கூடிய ஒரு கிளாஷ் மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஆர்கானிக்காக இல்லை, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஸ்பீச்சாக இருக்கட்டும் அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்டு காட்டக்கூடிய அந்த போராட்டமாக இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் நடைமுறைக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.